உறவுகளே, நான் உங்கள் சர்மி. இந்த கோவங்காய் வச்சு உங்களுக்கு ஒரு வடகம் மட்டும் செய்து காட்ட போகிறேன். வாங்குவோம், வீடியோக்குள்ளே போகும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். செத்தல் மிளகாய் 25 கிராம் எடுத்துருக்கிறோம். கோவங்காய் வந்து ஒரு 8 கோவங்காய் 5 கிராம். சோறு, பெரிய சீரகம், உப்பு, தூள். இதை நாங்கள் என்னென்னா மிக்சியில் அடிக்க போகிறோம். நெட்டெல்லாம் உடைச்சி மிக்சியில் அடிக்க போகிறோம். இதை நாங்கள் பட்டை அரைக்கக்கூடாது, அறுபல் நொறுவில் அடிக்க போகணும். அப்போ தான் நாங்கள் இதுக்கு சேர்க்க வடிவாக இருக்கும், பொரியவும் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கோ, இதே பருவத்தில் தான் நாங்கள் அடிச்சினாங்கள். என்னட்ட கொஞ்சம் சிவப்பரிசி தான் நாங்கள் நீர் சமைச்சினாங்கள். அப்போ கொஞ்சம் சாதம் மிஞ்சி இருக்குது சோறு, அதை வந்து இப்போ நாங்கள் இந்த மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். சிவப்பு சோறு தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போடணும், புட்டு அடித்து தான் கொஞ்சம் பசியாக அரைக்கலாம். ஆக பசியாக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் பருவம் நான் காட்டுறேன், அடிச்சுட்டு கொண்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு. இந்த பாருங்க, நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம். இதுதான் பதம். எல்லாம் பசியாக அரைக்க தவிர கொஞ்சம் சோறும் அப்படியே பாதியாக இருக்குது, முழு சாதம் இருக்குது. பதத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம். கோவங்காயை பாருங்கோ, எல்லாம் கழுவி சுத்தமாகத்தான் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் கேரட் சீவுற மாதிரி இப்படி தாங்கள் சீவுறோம். வேண்டிய அந்த உள்ளுக்கு அந்த கொட்டியோடைய தான் அதை போடுறோம். அப்போ தான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் செம்பளமாக போயிட்டு சிவத்தெடுது உள்ளுக்கு. சன்னாலை விட்டால் பழமும் இருக்குதுங்கள்ட்ட அதை நாங்கள் அந்த விதி எடுத்து நாங்கள் அதை நட்டால் எங்களோட வீட்டில் வந்து அந்த நாங்களே கோவங்காய் வீட்டே ஆகலாம். இந்த கோவங்காய் வந்து எங்களோட வயல்வெளிலாம் இருக்குது. அது கொஞ்சம் வயலுக்கு தூரத்துக்கு போகணும். இப்போ நான் போயில எங்களோட அப்பா தான் போனவர், போய் ஆஞ்சுன்னு வந்த அப்பா சொல்லிவிட்டு நான் வயல் கரையில் அன்றைக்கி ஆஞ்சுடுவாங்க. அப்போ நாங்கள் வயலுக்கு போகிற இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி, நாங்கள் நடந்து போய் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் முழங்கால் மட்டும் தண்ணி நிற்கும். அப்போ நாங்கள் எங்களோட வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேமரா இதில் கொண்டு போயிடாதானே சின்ன போகிறாங்க, வலைக்கு தான் விழுவணும். வேண்டாம், எங்களோட நிலம் வந்து கொஞ்சம் வழக்கல் தருந்தேன், தண்ணி நிற்கிற வழியாக கிடங்கு கிடக்கு அப்படி ஒன்றும் தெரியாது. நாங்கள் வலைக்கு விழுந்துவோம். அப்புறம் கேமரா பழதாயினா யூடியூப் கரகாலம் வந்து விழுபட வேண்டியாக வந்துடும். அப்போ அதால் கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக செய்வோம். என்ன நிற்கிது பெரிய மரங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அந்த மரத்தை ஆயிரத்தை காட்டுறோம், என் படிவாக காட்டுவோம். இப்போ இதை பாருங்கோ, கோவங்காயில் நாங்கள் இப்படி செய்கிறோம். இதே மாதிரி நாங்கள் வேறு இது போல் செய்திருக்கிறோம். வேப்பம்பூ வடகம் செய்திருக்கிறோம், வாழைப்பூ வடகம், பாவக்காய் வடகம். எங்களுக்கு என்னென்ன இதில் செய்யணுமோ அப்படியே எல்லாம் செய்து சாப்பிட்ருக்குறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கோவங்காய் வடகம் செய்வோம்ன்ட்டு தான் பாருங்கோ. இங்கே பாருங்கோ, இதான் கோவங்காய் பழம். இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த விதை இருக்குது. இதை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்டா, கொஞ்சம் வெயிலில் காய விட்டுட்டு நாங்கள் எங்களோட வேலிக்கரையில் அப்படியே இடங்களை காணிக்க நட்டு விட்டோம்னா இது வளர்ந்து வார வருஷத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வீட்டிலே பழமாயக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இப்படி இந்த வடிவான பழம். இது கிளி விரும்பி சாப்பிடும். கோவம்பழம்னா கிளிக்கு நல்ல விருப்பம் இது. இப்போ நாங்கள் உறைஞ்சின கோவங்காயை இதுக்குள்ள இப்படி போடுறோம். இந்த மிளகாய் அரைச்ச மிளகாயை இதோட சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் உரப்பு கூட வேணுமென்றபடியாக நான் இவ்வளோ மிளகாய் எடுத்துருக்கிறேன். அவ்வளோ மிளகாயம் இதுக்குள்ள சேர்த்துறேன். மற்ற பெருஞ்சீரகம், இதால் 2 கரண்டி பெருஞ்சீரகம் போட போகிறோம். ஏன்னா பெருஞ்சீரகம் தான் இதுக்கு வாசனையை கொடுக்குறது. இது வந்து இந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கும் இது நல்லது. பெருஞ்சீரகம் நல்ல கொழுப்பு கொஞ்சம் உடம்பில் கூட இருந்தால் கொஞ்சம் கரையும். அதால் இதெல்லாம் கொஞ்சம் போடுறேன். அதாவது கோவங்காய் வந்து சுவர் உள்ளவைக்கு நல்ல. நாங்கள் அங்கே அம்மாக்கெல்லாம் சுவர் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோன்னா அதை கோவங்களை வடகம் செய்து கொடுக்குறோம். நாங்கள் அதை வட்டமாக வெட்டி பொரித்து கொடுக்குறோம். நாங்கள் எண்ணெய் கணக்க விடக்கூடாது, சாதுவாக விட்டு பொரித்து கொடுக்குறது. அது கொஞ்சம் சுவர் தன்மையை குறைக்கும் அப்படி பெரியாக்கள் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நாங்கள் அதை செய்கிறோம். அப்போ உப்பும் வந்து இதுக்கு தேவையான அளவு தான் போட போகிறோம். இதால் நான் 1 கரண்டி உப்பு போடுறேன் காணும். இதை வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்படி வந்து கையால் வடிவாக குழைக்கவும். உங்களோட வீட்டை சோறு வீட்டை மிஞ்சினா நீங்கள் தயவு செய்து கொட்டாதேங்கோ. இப்படி ஒரு இதை செய்து நீங்கள் அதை வெயிலில் காய வச்சு அதை வீட்டை பொரித்து கொடுங்க. பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்லது. ஒரு வருத்தங்கள் எல்லாத்துக்கும் அந்த நல்ல ஒரு மருத்துவ காய்தான் இது. அதை நாங்கள் வந்து தேடி ஆஞ்சு தான் இதை இப்படி செய்கிறோம். அதே மாதிரி எங்களோட விரும்பி கேட்குற வியாக்கள் கோவங்காய் கொண்டு வாங்கோ தாங்கோ. அந்த கோவையில் வந்து நாங்கள் வறுக்கிறோம். அதை ஆஞ்சு வறுக்கிறோம் நாங்கள் கோவையில். அதை முசுட்டை சேர்க்குறது அப்படி எல்லாம் இந்த
மருத்துவ குணம். அப்போ இங்கே எங்கட பக்கத்தில் இல்லை, எல்லாம் கிராமம் தானே, அப்போ படங்களில் இல்லை. அங்கே எங்கள் தோட்டம் வந்து கொஞ்சம் தூரம் போகணும் வயல்கரைக்கு. அங்கே வந்து பெரிய ஒரு காடு மாதிரி, அங்கே வேலிகளில் எங்களுக்கு என்னென்ன தேவையான வேணுமோ, முசுட்டையோ கோவங்காயோ அந்த மொசுக்க எல்லாம் இருக்குது. நாங்கள் அதை ஆஞ்சு கொண்டு வறுக்கிறோம், வறுத்து சாப்பிட்றோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த ரேயில் நாங்கள் பிரட்டை போகணும். கணக்க விட கூட சும்மா கொஞ்சம் விட்டுட்டு இப்படி எல்லாம் இங்கே பாருங்கோ இப்படி உருண்டையாக்கி இதில் இப்படி வச்சு இப்படி தப்ப போகிறோம். எங்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் இது. வடகம் செய்தாங்கோ அம்மா, வடகம் பாவக்காய் சாப்பிடாயினா, கோவங்காய் வந்து சும்மா பொரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டோம். இப்படி செய்து போட்டு நல்ல வடிவாக நல்ல வெயிலில் காய வச்சுட்டு பொரிச்சு விட்டால் எனக்கே கிடையாது, எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேன். அப்புறம் நான் திருப்பி புதுசாக எடுத்து பொரிக்கிறது. இனி தை பிறந்துட்டு தானே, பங்குனி வெயில் சும்மா முலாசி கொளுத்தும். நாங்கள் நல்ல விதமான வடகங்களை செய்து காய விடுவோம். இந்த வடகத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்கார பெரியம்மா வந்து நிற்கிறா, எனக்கும் பிள்ளை வடகம் செய்தான். அவாவுக்கு கோவங்காய் வடகம்னா விருப்பம். இப்படி செய்து காய விட போகிறோம். இது நான் இங்கே கீழே வைக்க கோழி விடாது. நாங்கள் என்னென்னா எங்கட சீட்டுக்கு மேலாம் வைக்கிறாங்க, வீட்டுக்கு மேலேன்னு சொன்னால் ஒரு தடவை பெருசாக மெயின் பண்ணாங்க. எனக்கு காகங்கள் கொடுத்து கீழே தான் இருப்பினா அவங்க மேலே சீட்டுக்கு வராங்க. இங்கே பாருங்க, நான் வடிவாக இந்த வடகத்தை தப்பி வச்சிருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்கார தம்பி நின்றவர், அவரை கூப்பிட்டு வச்சிருக்கேன். இப்போ மேலே ஏறி வையும் கோயிலிருக்கா, காஞ்சா பிறகு எங்கட வீட்டுக்காரரை கொண்டு எடுப்போம். அல்லாட்டிக்கு அவரை கூப்பிட்டு எடுப்போம். பாருங்க தம்பி, இவருக்காங்க மேலே வையுங்கோ. இங்கே பாருங்கோ, இந்த வடகத்தை இப்படி இருக்கண்டு எல்லாம் முறுமுறுப்பாக காஞ்சிருக்கு. இதில் நான் ஒரு 6 நாள் வெயிலில் வச்சினேன். 6 நாள் வெயிலில் வச்சு நல்ல வெயிலண்டபடியாக நல்ல முறுமுறுப்பாக காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கோ இப்படி இருக்கண்டு பெருஞ்சீரகம், அந்த கொவ்வா, அந்த விதையெல்லாம் அப்படியே தெரியுது. இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட போகிறோம். இங்கே பாருங்கோ, நான் உங்களுக்கு வடகம் பொரித்து காட்ட போகிறேன். இது எண்ணெயை இழுக்காது, ஏன்னா நல்லா காய்ச்சிடுதல்லோ, அப்போ எண்ணெயை இழுக்கிற தன்மை இல்லை இதில். அப்படியே வடிவாக பொரிஞ்சு இருக்கு. இங்கே பக்கத்தில் அந்த வாகனம் வேலை செய்யணும், அதால் அந்த வாகன சத்தமாக இருக்குது. கராச்சி, ஒரு சின்ன கராச்சி வந்துருக்கு வாகனங்கள் இருக்கிறது. இது சரியான பதம், நல்லா கருவ விடக்கூடாது. இப்படி இந்த பதத்தில் நாங்கள் எடுப்போம். எப்படி நல்லா கலகலப்பாக இருக்குது, எப்படி வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் இப்போ சுட்டு இப்படி செய்வோம். இதை இப்படியே பொறிச்சு கொண்டு இருக்கிறேன். யூடியூப்புக்கு நான் காட்டுவோம் பொறிக்க வந்து 2 கரையாலையும் புள்ளி எழுதி கொண்டு ஓடி போயிடும். இப்படி இருக்குது விளையாட்டு. அவைக்கு இந்த வடகம் வேண்டாம் ஒரு நல்ல விருப்பம். ஆக்களுக்கு பாவக்காய் சமைச்சா சாப்பிட மாட்டினா வடகத்தை செய்து போட்டு வச்சா ஒரு கதையும் இல்லை. பூச்சிக்கெல்லாம் நல்ல. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ. இது விரும்பி சாப்பிடுவேன். பிள்ளைகள் சாப்பிடுவேன்னா, பெரிய ஆக்கள் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் விருப்பம் எங்களை சின்ன பிள்ளைகள் கொடுத்து எடுத்து சாப்பிடுவேன். இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் வீட்டை செய்து நான் சொன்ன செய்முறையில் எல்லாம் அதே மாதிரி வச்சு நல்ல வெயிலில் காய வச்சா தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கோ, கலகலண்டு இருக்குது, நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. சோறோட சாப்பிடலாம். எல்லாம் என்னென்ன சாப்பிட போகிறீங்களோ அதோட கடைச்சி சாப்பிடலாம். இது ஒரு வடகம் தானே, நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு என்ன அடுத்த இன்னொரு காணொலி உங்களுக்கு நான் செய்கிறேன்டா, இன்னும் வேறு விதத்தில் நான் செய்து உங்களை காட்டுறேன். வாங்கோ பார்ப்போம், அடுத்த வீடியோ பார்ப்போம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.